த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இந்த விளம்பரத்தை தாங்க நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். ஆனா உங்க பேஸ்ட்ல விஷம் இருக்கா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? வட இந்தியாவுல நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல விஷத்தை வேணும்னே கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அதிர்ச்சியா இருக்குல்ல? இந்த வீடியோல இன்னும் நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 நாளா குஜராத், டெல்லி அப்படின்னு வட மாநிலங்கள்ல காவல்துறையினர் ரொம்ப தீவிரமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு கிடைச்ச மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம தினந்தோறும் பயன்படுத்துவோம்ல டூத் பேஸ்ட், இந்த டூத் பேஸ்ட்டை ஃபேக்கா உருவாக்குறாங்க அப்படின்ற தகவல்கள் கிடைச்சிருக்கு. குறிப்பா குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்துல காவல்துறையினர் ஒரு மிகப்பெரிய ரைடு அப்படின்றத நடத்தி இருக்கிறாங்க. அதுல லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புல இருக்கக்கூடிய போலியான டூத் பேஸ்ட்கள் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டெல்லியில வாசிப்பூர் அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இந்த இடத்துலயும் டெல்லி காவல்துறையினர் அதிரடி ரைடு அப்படின்றத நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் ஃபேக்கான இந்த டூத் பேஸ்ட் டியூப் இருக்குல்ல, அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபேக் டூத் பேஸ்ட்களை ஆய்வு செஞ்சப்பதான் தெரிஞ்சிருக்கு அதுல இருக்கிறது மொத்தமும் விஷம் அப்படின்னு. அதாவது நார்மலான டூத் பேஸ்ட் இருக்குல்ல, கோல்கேட், பெப்சோடன்ட் இந்த மாதிரிலாம், இத ஃபேக்கா போலியான சப்ஸ்டான்ஸ் எல்லாம் வச்சு உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்காக தனியா பெரிய பெரிய மிஷின்களை வச்சு ஒரு பெரிய ஃபேக்டரியாவே இதை நடத்திக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம பயன்படுத்தின டூத் பேஸ்ட்களை தூக்கி வெளியே வீசிடுவோம்ல, அதுல ரொம்ப டேமேஜ் ஆகாத டூத் பேஸ்ட்களை இந்த காய்லாங்கடை இல்ல குப்பை பொறுக்கிறவங்க கிட்ட இருந்து இவங்க மொத்தமா வாங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க போலியா தயாரிச்சு வச்சிருக்காங்களா அந்த கெமிக்கல், அதை அந்த டியூப்ல நிரப்பி அதை வித்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குடோன்கள்ல எக்ஸ்பைரி ஆயிருக்குள்ள, காலாவதி ஆயிருக்குள்ள, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்களையும் வாங்கிட்டு வந்து அதை ஃப்ரெஷ்ஷா டப்பாவா போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. உடனே நீங்க கேட்பீங்க, அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கும் தானே, கண்டுபிடிச்சிருவாங்க தானே அப்படின்னு. நம்மள பெரும்பாலானவங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து பொருட்கள் வாங்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது கிடையாது. இந்தியர்களுக்கு அந்த பழக்கம் பெரும்பாலும் இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அப்படி இருந்தாலும் கூட அந்த எக்ஸ்பைரி டேட்டுகளை அதுக்குன்னு சில கெமிக்கல்ஸை வச்சு அழிச்சு தனியா சீல் உருவாக்கி அதை அந்த டூத் பேஸ்ட்ல சீலா வச்சு அதை விற்பனைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள்ல இருந்து கழிவு பொருட்கள் அப்படின்றது சட்டவிரோதமா இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு அது அங்கங்க அப்புறப்படுத்தப்படும். அயன் மாதிரியான தமிழ் படங்கள்ல அதை பார்த்திருப்போம். யூஸ்டு ஸ்கிராப்ல போடக்கூடிய எலக்ட்ரானிக் பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து அதை சட்டவிரோதமா அகற்றுவாங்க அப்படின்றது. அதே மாதிரிதான் இந்த காலாவதியான உணவுப் பொருட்களை உலகத்தோட பல நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு சட்டவிரோதமா வரவழைச்சு அதையும் இந்த மாதிரியான இல்லீகல் மார்க்கெட்ஸ்ல இவங்க வித்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த தகவல் அப்படின்றது வட இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இப்படி விற்பனை செய்யக்கூடியவங்க உத்தரப்பிரதேசம், டெல்லி மாதிரியான மாநிலங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்களுக்கும் கொண்டு வந்து இந்த டூப்ளிகேட்டான டூத் பேஸ்ட்கள் அப்படின்றத விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு பெரிய கேங்கா செயல்பட்டு வந்த நிலையில அதுல சில பேரை மட்டும் இப்போ காவல்துறையினர் சுற்றி வளைச்சு கைது செஞ்சிருக்கிறாங்க. இது வெறும் டூத் பேஸ்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம மேகி தெரியும், மேகி நார்மலா சாப்பிட்டாலே அது உடலுக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எக்ஸ்பைரியான இந்த மேகி பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குன்னு இவங்க ஒரு ஃப்ரெஷ்ஷா கவர் தயாரிச்சு அதுல இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் மாத்தி வச்சு அதுல இந்த காலாவதியான மேகி பாக்கெட்டுகளை அடைச்சு அதையும் விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம்னா ஜீரணமாகறதுக்காக குடிப்போம்ல ஈனோ, இந்த ஈனோவையும் இதே மாதிரி போலியான முறையில தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்காக இந்த கும்பல் பயன்படுத்துற அந்த கெமிக்கல் பொருட்கள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆபத்து விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க. இது சம்பந்தமா சில டாக்டர்ஸ் கிட்ட பேசின உடனே சொன்னாங்க, டைரக்டா இது கேன்சரை தாங்க உருவாக்கும். இந்த மாதிரியான விஷமா இருக்கக்கூடிய ஈனோவை குடிக்கிறப்போ கண்டிப்பா அது வயிற்று சம்பந்தப்பட்ட அத்தனை கேன்சர்களையும் உருவாக்கிடும். குழந்தைங்க பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட் தொடங்கி குழந்தைங்களை கவரக்கூடிய அத்தனை பொருட்களையுமே இப்படி ஃபேக்கா தயாரிக்கிறதுனால அடுத்தடுத்த எதிர்கால சந்ததியினர் தொடர்ச்சியா நோய்வாய்ப்பட்டவங்களாவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் மருத்துவர்கள் சொல்றத பார்க்க முடியுது. இதை நான் சொல்லியிருக்கக்கூடிய லிஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு தான். பிடிப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்தியா முழுவதும் இப்படியான போலி ஃபேக்டரிஸ் அப்படின்றது இயங்கிட்டு தான் இருக்கு. இவங்க லட்சக்கணக்கான, நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு டூத் பேஸ்ட் 25 லட்சம் டப்பி, 25 லட்சம் டியூபுகள் போலியா தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது 25 லட்சம் குடும்பங்கள் கிட்ட போகும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நினைச்சு பாருங்க இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. சரி, இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் நீங்க கேட்கலாம். ஏங்க, லோக்கல்ல இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ஃபேக்டரி இயங்குது அப்படின்றது அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கோ உணவு தர கட்டுப்பாட்டு அலுவலர்களுக்கோ தெரியாமையா இருக்கும். ஆனா இதெல்லாம் அவங்க கண்டும் காணாம இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்றதுதான்.
இன்னொரு பக்கம் பொதுமக்கள் என்ன பண்ண முடியும்? எக்ஸ்பைரி டேட்டையே இவங்க மாத்திடுறாங்க அப்படின்னா அது எப்படி தாங்க கண்டுபிடிக்கிறது? என்ன பண்றது? வேற வழி இல்ல. கொஞ்சம் மெனக்கிட்டு தான் தீர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு பெரிய சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கீழ தெருவோரம் கடைகள்ல விற்கக்கூடிய பொருட்களா இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்க்கணும் அப்படின்றத நமக்கான மிக முக்கியமான விஷயம். பயன்படுத்த தொடங்கின உடனே அதில் ஏதாவது சின்ன மாற்றம் இருந்தாலும் கூட உடனடியாக அதை தவிர்த்தணும். சம்பந்தப்பட்ட கன்சியூமர் கோர்ட்டுக்கு இது சம்பந்தமான புகார்களை தெரிவிக்கணும். சட்ட ரீதியில இதை கொண்டு போகும் பட்சத்துல அடுத்த தரப்பினர் இதனால பாதிக்கப்படாம இருப்பாங்க. அதனால சட்டப்படியா மக்கள் இதுல நிறைய இறங்கி வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கு. தன்னார்வலர்கள் இதுல நிறைய கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. ஊடகங்கள் இப்படியான மிக முக்கியமான விழிப்புணர்வு செய்திகளை தொடர்ச்சியா மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு கூட்டு முயற்சி தான். வருங்கால இந்தியா சுகாதாரமான இந்தியாவா இருக்கணும் அப்படின்னா இதுக்கான கூட்டு முயற்சி அப்படின்றது தேவைப்படுது. மிக முக்கியமா அரசாங்கங்கள் இந்த விவகாரத்துல இன்னும் சட்டங்களை ரொம்பவும் கடுமைப்படுத்தணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த நேரத்துல கேட்டுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கா வரக்கூடிய நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு யோசனை இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும். உங்களுடைய ஆதரவை நம்பி தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.